காயத்ரி கீழ்கட்லையில் இருக்கோம். இங்கே அம்பாள் நகரில் கிரில் நைட் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே நல்லா பிஸியாக இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்து வாங்கி பார்த்தோம். பார்பிக்யூ காம்போ சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி எல்லாமே இங்கே நல்லா இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே இங்கே ரீசனபிளாக இருக்குது. கீழ்கட்லையில் பொறுத்த வரைக்கும் நிறைய இங்கே கேக் ஷாப்ஸு, அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி பரோட்டா, அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போது வந்து பசங்க எல்லாமே லைக் பண்ணுறது இந்த சிக்கன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸில் வந்து இந்த கீழ்கட்லையில் இது ஒன்று இருக்குது, கிரில் நைட்ஸ். ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழ்கட்டையில் அம்பாள் நகரில் கிரில் நைட்ஸ்னு ஒரு புதுசாக கடை தந்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த சைட் போனோம், சரி புதுசாக தந்துருக்காங்களே ட்ரை பண்ணலான்னு வந்தோம். பட் ஒர்த்து தான், பேமெண்ட்டுக்கு இன்னும் ஒருத்த சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்குது. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் வந்து ஷவர்மா வாங்கியிருந்தேன். அப்புறம் கிரில் ஒன்று வந்து இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஹாய், என் பேர் ஸ்ரீநாத். கீழ்கட்லை அம்பாள் நகரில் சும்மா இப்படி வந்து அப்போ கிரில் நைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து சரி 10 ரூபா கோன் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி டேஸ்ட் பண்ணலான்னு டேஸ்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கு. கோனும் ஸ்வீட்டாகவும் இருக்குது, ஷவர்மா அந்த ஃப்ளேவர்ஸும் நல்லாவும் இருக்குது. நீங்களும் இந்த சைடு கீழ்கட்லைக்கு வந்தீங்கன்னா, கீழ்கட்லை அம்பாள் நகர் அங்கே வந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்கள். உண்மையாலே நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. நார்மல் கடையில் விற்கிறத விட இங்கே கம்மியாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஷவர்மா ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு 2 வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய்ட்டு அவங்களும் சாப்பிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கட்டையில் அம்பாள் நகரில் ஸ்டார்டிங்கில் ரைட் சைடில் இருக்கும். ஹாய், என்னோட பேர் சின்னதுரை. நான் இங்கே சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கிறேன். ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒரு டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. ஒரு பிஸ்னஸ் லைன் உள்ள என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு. அப்போது என்ன லைன் என்ட்ரு ஆகலான்னு பார்க்கும்போது ஃபுட் பிஸ்னஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது சென்னை பொறுத்தவரை. ஓகே, ஃபுட் பிஸ்னஸில் ஏதோ ஃப்ரான்ச்சைசி மாடல் தான். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாதனால ஃப்ரான்ச்சைசி மாடல் செக் பண்ணலான்னு சொல்லி நம்ம நிறைய ஃப்ரான்ச்சைஸ் செக் பண்ணோம். நிறைய ஃப்ரான்ச்சைஸ் செக் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது கிரில் நைட் தான் இருந்தாங்க. கிரில் நைட்டோட அவங்களோட அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசிக்காக நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு. நான் எந்த டைம் கால் பண்ணாலுமே எனக்கு அந்தந்த டைமில் யாராவது இருக்காங்களோ சப்போர்ட் நல்லாவே பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் சேதுபதியிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்து ரேவந்த் கிட்ட போயிட்டு, ரோஹித் கிட்ட போயிட்டு, இப்போ இருக்கிற ட்ரெயினர் விக்கி கிட்ட வரைக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே மாதிரி சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது ஓகே. கிரில் நைட் எப்படி நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிரில் நைட்டுங்கிறது அவங்க நிறைய மல்டி பிராண்டடாக இருந்தாங்க. அதில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸ்டார்டிங் வந்து அவங்க கிரில் தான் இருந்துச்சு. அந்த கிரில் எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நிறைய அவங்களோட அவுட்லெட்டுக்கு நிறைய விசிட் பண்ணோம். நிறைய அவுட்லெட் நான் எனக்கு தெரிஞ்ச 2-3 அவுட்லெட் விசிட் பண்ணி பார்த்தோம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால என்னோட ஆப்ஷனில் முதல் இருந்த 4 ஃப்ரான்ச்சைஸில் லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணி 2 ஃப்ரான்ச்சைஸ் பண்ணோம். அதில் எனக்கு லாஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணது கிரில் நைட் தான். கிரில் நைட்டோட ஃப்ரான்ச்சைஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட மாடலாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற நிறைய ஆப்ஷன் ஆகட்டும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு நான் கிரில் நைட் சூஸ் பண்ணோம். ஓகே, கிரில் நைட் சூஸ் பண்ணவும் எங்களோட அவுட்லெட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சின்ன கடையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன அவுட்லெட்டில் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஃபேர்லேயே இருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி, அந்த ஃபேரையும் தாண்டி ஒரு பக்காவான அவுட்லெட் போட்டதாக இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் சேல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆக்சுவலி நாங்களே இவ்வளோ தூரம் சேல்ஸ் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, வாங்கின இதில் எல்லாமே அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே காலியாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கிரில் நைட்டோட ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நம்ம ஷாப் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்கட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் அம்பாள் நகர் வரும். அம்பாள் நகரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 4:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஓகே ஈவினிங் ஒரு 6 o'clock இருந்தும் நைட் ஒரு 11-11:30 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த கிரில் நைட்ஸோட இனிஷியலாக நாங்கள் பிளான் பண்ணும்போது இந்த ஷாப் ரொம்ப சின்னதாக இருக்குது, எப்படி இன்டீரியர் பிளான் பண்ணுறது, என்னென்ன ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆளும் ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரேவந்த் எங்களுக்கு ரொம்ப ஹோப் கொடுத்தாரு. ஸ்டார்டிங் பிஸ்னஸ்னால என்னை பயப்பட விடாமல் ஓகே எனக்கு ஹோப் கொடுத்தே கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது, நம்ம இனிஷியலாக என்ன பண்ணணும், என்ன பர்ச்சேசிங் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், எங்கே போய் பண்ணணும், இனி ஈவன் நம்ம பாரிஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட கிரில் நைட்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரைனிங்காக வந்த விக்கியாக இருக்கட்டும், ட்ரைனிங்க்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, அவர் வந்து 2 நாளும் அவர் பண்ண எடுத்த எஃபோர்ட்டும் அது எல்லாமே க்ளீனாக ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, கிரில் நைட் இந்த சப்போர்ட் வந்து எல்லா ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் கரெக்டாக இப்படி கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் எடுத்த ஃப்ரான்ச்சைசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு 2 lakhs கிட்ட ஃபைனல் ஆச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவங்களோட கிரில் நைட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட நோ ராயல்ட்டின்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டே ஆஃபராக கோன் ஷவர்மா 10 ரூபாய்க்கும், நார்மல் ஷவர்மா ரோல் ஷவர்மா 49 ரூபாய்க்கும், அடுத்து பார்பிக்யூ காம்போ பேக் ஒரு 189க்கும், அடுத்து கிரில்
ஃபுல் 249க்கும் நம்ம ஆஃபர் ப்ரொவைட் பண்ணோம் இன்றைக்கி. ஆக்சுவலி இந்த கிலோட சேர்த்து நாளிலேருந்து ரெகுலராக மொஜிட்டோவும் நம்ம இதில் ஆட் பண்ணுறதா இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த கீழ்கட்டில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா பேஸ் பண்ண ஷாப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதோட இல்லைன்னு சொல்லலாம். அது நம்ம தான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதனாலே சேல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது. ஆக்சுவலி இந்த கஸ்டமர் சப்போர்ட் இது நாங்கள் ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் சப்போர்ட் கிடைக்குங்கிறது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங் பிஸ்னஸ்னால ரொம்ப பயந்து தான் ஸ்டார்டிங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்றுமே இது தேவைப்படுமோ கேட்டு பண்ணோம். ஆனால் நாங்கள் எதுவே பார்க்குற மாதிரி ஒரு 1 to 1.5 ஹவர்ஸில் நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட் போட்டோமோ எல்லாமே சேல் ஆகிடுச்சு. அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ சப்போர்ட்டு ஒரு இனிஷியல் பிஸ்னஸ்க்கு ஒரு பிராண்டை நம்பி நம்ம பீப்புள் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கஸ்டமர்ஸ். பீப்புள்ஸ் எல்லாமே சாப்பிட்டவங்க எல்லாமே ஃபீட்பேக்ஸாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னோவேட்டிவாக கோன் ஷவர்மா போட்டதெல்லாம் இங்கே மேக்ஸிமம் யாரும் கோன் ஷவர்மா கேள்வி கூட பட்டது கிடையாது. ஆனால் நம்ம கொடுக்குறோம், அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அது மாதிரி நார்மலாக ரோல் ஷவர்மா இருக்கட்டும், அது டேஸ்ட் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. நம்ம கிரில் சிக்கனும் அதோட டேஸ்ட் யூனிக்காக இருந்துச்சு. பார்பிக்யூம் அதே மாதிரி எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. நார்மலாக இல்லாமல் நல்லாவே யூனிக்காக இருந்ததுனாலே நல்லா கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஓப்பனிங் டே ஆஃபரில் 4 ப்ராடக்ட் நம்ம இது பண்ணியிருந்தோம். ஒன்று கோன் ஷவர்மா, நார்மல் ரோல் ஷவர்மா, அடுத்து பார்பிக்யூ காம்போ, கிரில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் ஆனது கிரில் தான். ஃபஸ்ட்டு கிரில் முடிஞ்சு, அடுத்து பார்பிக்யூ முடிஞ்சு, அடுத்து ஷவர்மா இடத்துல ஷவர்மா முடிஞ்சு. ஃபைனலாக 1 to 1.5 ஹவரில் ஷாப்பே க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நிறைய ஃப்ரான்ச்சைஸி விசாரிச்சதில் வந்து மேக்ஸிமம் இருந்தது நிறைய ஃப்ரோசன் சிக்கன் தான் இருந்துச்சு. ஓகே, கிரில் நைட் நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறது ஃப்ரெஷ் மீட்டில் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ் மெனு கொடுக்குறதுனால தான். அது இங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதும் சரி, அங்கே சப்போர்ட் பண்ணதும் சரி, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் மீட்டாக இருந்ததுனாலும் நமக்கு கூடுதலான சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சிது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல உங்களுக்கு யாரும் கிரில் நைட்டில் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஓகே அப்ரோச் பண்ணுங்க. அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ரொம்பவே நல்லாவே பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் உங்களோட இன்புட் ஒரு 40% கொடுத்தீங்கன்னா மீதி 60% கொடுத்து அவங்க வெளியே எடுத்து நம்மளை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ்க்கு உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. அதுக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. அவங்க இன் அண்ட் அவுட் எல்லாமே சப்போர்ட் நல்லாவே பண்ணுறாங்க. நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கட்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அம்பாள் நகர் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஈச்சங்கார் சிக்னல்லேருந்து நம்ம நேராக வந்து ஷாப்புக்கு அப்ரோச் ஆகலாம். அது ஓகே, இந்த சைடாக யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு பேசினேன் கிரில் நைட்லேருந்து சேதுபதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் போய் பேசும்போது ரோஹித்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு அசிஸ்ட் பண்ண ரேவந்தாக இருக்கட்டும், ட்ரெயினராக வந்து விக்கியாக இருக்கட்டும், அடுத்து பர்ச்சேசிங் சப்போர்ட் பண்ண ரமேஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபீல்டே மாற்றி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ண மாற்றினதுக்கு, பார்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு என் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம்.